சரி லாஸ்ட் கிளாஸ் வந்து பெருநற்கிள்ளின்னு சொல்லியிருப்போம். பெருநற்கிள்ளி அப்படின்ட்டு. இத பத்தி நோட்ஸ் குடுக்கலன்னு சொல்றீங்க. எழுதிக்கங்க. சப்போஸ் எழுதியிருந்தா ஓகே. எழுதலைன்னா வந்து பார்த்துக்கங்க. இது பெருநற்கிள்ளி அப்படின்னு எதுல வருவாங்கன்னா, சோழ வம்சத்துல வரும். இவங்க வந்து சோழர்கள். பெருநற்கிள்ளி அப்படிங்கிறது யாருன்னா, சோழர்கள். இவரு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வேத வேள்வி நடத்தியிருப்பாரு. வேத வேள்விய நடத்தியிருப்பாரு. சோழர்கள். இவர் வந்து வேத வேள்வி நடத்தியிருப்பாரு. கிளியராச்சுங்களா? ஓகே. என்னங்க? இல்ல லாஸ்ட் கிளாஸ் நடத்தி ஃபர்ஸ்ட்லருந்து நீங்க 2 கிளாஸ் வரலன்னு சொன்னீங்கல்ல. ஃபர்ஸ்ட்டு சோழர்கள பத்தி நடத்தியிருப்போம். அதுல வந்து இவங்க வருவாரு. சோழர் அதாவது கரிகால வளவன் வருவாரு. அதுக்கப்புறம் பெருநற்கிள்ளி அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. வேத வேள்வி அப்படின்ட்டு இவர் மேற்கொண்டிருப்பாரு. இப்ப வேத வேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, அ இந்த ஓமகுண்டம்லாம் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு வேள்வி இல்ல பலி தர்றது. அந்த சப்போஸ் வந்து ஒரு குதிரைய பலி தர்ற மாரி ஒரு விலங்கு வந்து பலியிடுவாங்க. வேள்வி அப்படிங்கிறது அதான். அ ஏதோ ஒரு அதாவது இந்த அரசர் வந்து ரொம்ப வருஷம் அரசராவே இருக்கணும், ஆட்சி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு வேள்வி குடுப்பாங்க. பலி தருவாங்க. ஒரு விலங்குல பலி தர்றது, அந்த மாரி தர்றது தான் வேத வேள்வி அப்படின்னு சொல்றது. சரி. இப்ப லாஸ்ட் கிளாஸ் எது பார்த்திருப்போம்னா, கல்வெட்டு சான்றுகள் பார்த்திருப்போம். கல்வெட்டு சான்றுகள்ல தமிழ் பிராமி கல்வெட்டு பத்தி பார்த்திருப்போம். இது வருஷம் அப்படிங்கிறது கிமு 3லருந்து கிபி 4 வரைக்கும் இருக்கும். அத நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வேற எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு பார்த்திருப்போம். சரிங்களா? மதுரை, மாங்குளம், புகழூர், ஜம்பை, திருப்பரங்குன்றம், ஆனைமலை, நாகமலை, அரச்சலூர், கொங்கனார் புளியங்குளம் அது மாரி நெறைய ஏரியா பார்த்திருப்போம். இதுல முக்கியமா வந்து சுடுமண் பொறிப்பு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க தமிழ் பிராமில. இது இது இத சொன்னதோட நம்ம இப்ப லாஸ்ட்டா சொல்றது ரொம்ப முக்கியம். சுடுமண் பொறிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல. இந்த லாஸ்ட்டா சொல்லியிருப்பேன் அது. சுடுமண் பொறிப்பு அப்படின்ட்டு. இப்ப சுடுமண் பொறிப்புன்னா, அந்த பானை ஓடுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பானை ஓட்டுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது மாரி எழுதியிருப்பாங்க. சும்மா என்னன்னா நம்ம சோழர்கள்னு எழுதலாம். அப்ப பானை ஓட்டுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாரி சோழர்கள் அப்படின்ட்டு தமிழ் பிராமில எழுத்துல எழுதியிருப்பாங்க. அது முக்கியமா அது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, அழகன் குலத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து கொடுமணத்துக்கு கிடைச்சிருக்கு. கீழடி, அழகன்குளம், கொடுமணல், அழகன்குளம், கொடுமணல் அடுத்து வந்து என்னன்னா கீழடி. இது 3 இடத்துலயும் கிடைச்சிருக்கும். இது நல்லா பார்த்துக்கங்க. 3 இடத்துலயும் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க வர்றது என்னன்னா, கல்வெட்டிலேயே கிறந்த எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க. கல்வெட்டுல என்ன எழுதியிருப்பாங்க? கிறந்த எழுத்துக்கள் அப்டின்ட்டு எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் எல்லாமே இன்டராக்டிவ் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கிறந்த எழுத்துக்கள். கிறந்த எழுத்துக்கள் சம்மந்தமா இருக்கிறத, அந்த எழுத்துல இருக்கிற கல்வெட்டு சொல்றது. இந்த கிறந்த எழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சமஸ்கிருதம் வடமொழி தாக்கமா இருக்கும். சமஸ்கிருதம் கலந்து எழுதியிருப்பாங்க.
அதான் வந்து அந்த வடமொழியோட தாக்கம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில தமிழ் மொழியில இது பண்றனால என்ன ஆகும்னா, சில அந்த வார்த்தை அப்படிங்கிறது மாறியிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சில வார்த்தைலாம் சமஸ்கிருதம் வார்த்தை. இந்த யூஸ் பண்ணிலாம் எழுதுவோம். சரி, இப்ப பார்த்திருப்பீங்க. இந்த வடமொழி தாக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரோம்னா, வடமொழி தாக்கம். வடமொழி தாக்கம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில உருவாகியிருக்கும். தாக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ் மொழியில வந்திருக்கும். சாதாரணமா இப்ப வந்து இந்த இந்த லாம் யூஸ் பண்றது, இந்த மாரி யூஸ் பண்றது. ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து இப்ப ஜெனரலாவே நம்ம தெரிஞ்ச விஷயமே எடுத்துக்கலாமே. இப்ப என்ன பண்ணா நம்ம இங்கிலீஷ் சில வார்த்தைலாம் கலந்து கலந்து பேசிட்டு இருப்போம். கேக்குது தானே? வாய்ஸ் கேக்குது தானே? ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே. அப்ப நம்ம ஜெனரலாவே என்ன பண்ணியிருப்போம், இப்ப தமிழ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ளூயன்ட்டா தமிழ்ல அப்படியே பேசுறோமா அப்படின்னு கிடையாது. இப்ப பாரு நான் கூட சொல்றேன். ஃப்ளூயன்ட் அப்படிங்கிற வார்த்தை. இப்ப இங்கிலீஷ் மாரி கலந்து கலந்து பேசிட்டு இருப்போம். அப்ப அந்த தாக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, வடமொழியோட எழுத்தோட தாக்கம் அப்படிங்கிறது தமிழ் தமிழ் மொழியில இருக்கு. அதனால என்ன ஆகும்னா, அந்த தாக்கம்னா என்னது? கிறந்த எழுத்துன்னு சொல்றோம். இப்ப வடமொழியும், தமிழ் மொழியும் சேர்ந்தது. அதான் என்ன சொல்றோம்? நம்ம வந்து கிறந்த எழுத்துக்கள்னு சொல்றோம். இப்ப இந்த கிறந்த எழுத்துக்கள் வந்து கல்வெட்டு எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்ப. இந்த கிறந்த எழுத்துக்கான கல்வெட்டு வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப இந்த கிறந்த எழுத்தோட காலம் அப்படிங்கிறது எதுல வரும்னா, கிபி 4லருந்து கிபி 4லருந்து கிபி 9 வரைக்கும். கிபி 9 வரைக்கும். நான் பார்த்தது வந்து கிபி 3லருந்து கிபி 4 வரைக்கும் பார்த்திருப்போம். அதாவது கிமு 3லருந்து கிபி 4 வரைக்கும் பார்த்திருப்போம். இப்ப வந்து என்னன்னா, கிபி 4லருந்து கிபி 9 வரைக்கும் இருக்கிறது. ஓகே. இத என்ன சொல்றாங்கன்னா, இடைக்காலம் சொல்றோம். இது என்ன சொல்றோம்? இடைக்காலம் சொல்றோம். இப்ப இந்த பீரியட்ல யார் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பல்லவர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பல்லவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கேக்குது தானங்க? ஹலோ? சொல்லுங்க. இல்ல ஒரு ஸ்லைடு வந்து வெளிய வந்துருது. அதான் கேட்கிறேன். பல்லவர் காலம். இப்போ இந்த இதுல பல்லவர் காலத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கிறந்த மொழி அப்படிங்கிறது ஒரு தாக்கம் வந்து வந்திருக்கு. இது வடமொழியோட தாக்கமா இருக்கு. இத நாம என்ன சொல்றோம்னா, பல்லவ கிரந்தம் சொல்றோம். பல்லவ கிரந்தம் சொல்றோம். ஓகே. இது எங்க இருந்து வர்றது? மேக்ஸிமம் அந்த வட தமிழகம் தான். நார்த் சைடுல இருக்கிற தமிழகத்துல தான் தமிழ்நாட்டுல தான் என்ன இருக்குன்னா, வட தமிழகத்துல தான் இந்த மாரி தாக்கம் அதிகமா இருக்கு. முக்கியமா என்னென்ன ஏரியா அப்படிங்கிறது, பல்லவர்கள் ஆட்சி பண்ண ஏரியா தான். மண்டகப்பட்டு, மாமண்டூர், மண்டகப்பட்டு, மாமண்டூர், மகேந்திரவாடி, மகேந்திரவாடி. எழுதிக்கங்க இது எக்ஸாம்பிள் என்னான்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மண்டகப்பட்டு, செகண்ட் வந்து மாமண்டூர். இதெல்லாம் வந்து பல்லவர்கள் ஆட்சி பண்ண ஏரியா. மாமண்டூர் அப்படிங்கிறது முக்கியமா ஏரி. அங்க மாமண்டூர் ஏரின்னு சொல்லுவாங்க. மாமண்டூர். அடுத்து மகேந்திரவாடி. மகேந்திரவாடி. ஃபோர்த் எங்க இருக்குன்னா, அழகர் மலை. முன்ன பார்த்தது வந்து என்னன்னா, அழகன் குளம். சரிங்களா? தமிழ் பிராமி பார்த்தது வந்து எங்கன்னா, அழகன் குளம். இப்ப பார்க்கறது வந்து அழகர் மலை. இது எங்க இருக்கு? அழகர் மலை. அது இது கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. அழகர் மலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, மதுரையில இருக்கிறது. 5த் எங்க வரும்னா, கீழ்வளவு. இல்ல கீழவளவு. கீழ வளவு. இதான் என்னதுன்னா, இங்கலாம் வந்து என்ன கல்வெட்டு இருக்கு அப்டின்னா, இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு. வடமொழி தாக்கத்தினால என்னன்னா, கிறந்த எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. கிறந்த எழுத்துக்கள் வந்து கிடைச்சிருக்கு. தென் வேற என்ன கல்வெட்டு எப்படி கிடைச்சிருக்குன்னா, இத தாண்டி இது வந்து கிடைச்சிருக்கு. இந்த கிறந்த எழுத்துல இந்த இடத்துல கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இத தாண்டி வேற எங்க கிடைச்சிருக்கு அப்டின்னா, இது எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கங்க. செந்தலை கல்வெட்டு. முன்ன பார்த்தத விட இது ரொம்ப முக்கியம். முன்ன இந்த இந்த ஏரியாவோடைய ஊர் பேரோட இது ரொம்ப முக்கியம். செந்தலை கல்வெட்டு அப்படிங்கிறது எந்த மொழி எழுத்துக்கள்னால வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா, கிறந்த எழுத்துக்கள். செந்தலை கல்வெட்டு. இது செந்தலை கல்வெட்டு அப்படிங்கிறது யார பத்தி சொல்லுதுன்னா,
முத்திரையர். முத்திரையரை பத்தி சொல்லுது. இந்த முத்திரையர் அப்படிங்கிற யார் எப்ப இருந்திருப்பாங்கன்னா, சோழர் காலத்துல வந்து இவங்க இருந்திருப்பாங்க. சோழர் காலத்துல வந்து இவங்க வந்து ஆப்போசிட்டா இருந்திருப்பாங்க. இந்த பொன்னியின் செல்வன் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த முத்திரையர் அப்படின்ட்டு ஒரு இனக்குழு இருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் இது ஒரு சரத்குமார்ன்னு நெனைக்கிறேன். அந்த இது படத்துல நடிச்சிருப்பாரு. இல்ல இந்த முத்திரையர் அப்படிங்கிற இதுல நடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னா கிறந்த எழுத்துல இருக்கு. அது அடுத்து வந்து நந்திவர்மன் கல்வெட்டு. நந்திவர்மன் கல்வெட்டு. நந்திவர்மன் கல்வெட்டு. நந்திவர்மன் கல்வெட்டுல என்னன்னா, இதெல்லாம் கிறந்த எழுத்துல இருக்கு. இந்த நந்திவர்மன் கல்வெட்டு யார பத்தி சொல்லுதுன்னா, அ முக்கியமா இது காஞ்சி. இந்த நந்திவர்மன் கல்வெட்டு அப்படிங்கிறது எங்க கிடைச்சிருக்குன்னா, காஞ்சியில கிடைச்சிருக்கு. காஞ்சின்னா காஞ்சிபுரத்துல கிடைச்சிருக்கு. இத இத வந்து என்ன சொன்ன நந்திவர்மன் கல்வெட்டு அப்படிங்கிறது திராவிட மன்னர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்ப திராவிட மன்னர்கள்லாம் யார சொல்றாங்க அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்கள் இல்ல. திராவிட மன்னர்கள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுது. இப்ப நந்திவர்மன் கல்வெட்டு அப்படிங்கிறது எந்த மொழியில இருக்கு அப்படின்னா, கிறந்த எழுத்துல இருக்கு. கிறந்த எழுத்துல கிடைச்ச நந்திவர்மன் கல்வெட்டு அப்படிங்கிறது திராவிட மன்னர்கள பத்தி குறிப்பு இருக்கு. தென் உத்திரமேரூர் கல்வெட்டு. பராந்தக சோழன். உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மொழியில இருக்குன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு. இது வந்து கிறந்த எழுத்துல தான் இருக்கு. இப்ப இத வந்து யார பத்தி சொல்லுதுன்னா, பராந்தக சோழன பத்தி சொல்லுது. பராந்தக சோழன் காலத்துல உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கும். பராந்தக சோழன். இவர் காலத்துல என்ன ஆகுதுன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கும். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது எதனா கிறந்த எழுத்துல இருக்கு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு முக்கியமா எத பத்தி சொல்லும்னா, குடவோலை முறை பத்தி சொல்லும். உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது எத பத்தி சொல்லும்? குடவோலை முறை பத்தி சொல்லும். ஓகேவா? எழுதிருக்கு. இத பார்த்துக்கங்க. இது கேட்பாங்க. செந்தலை கல்வெட்டு, நந்திவர்மன் கல்வெட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது உத்திரமேரூர் கல்வெட்டு 3ம் ரொம்ப முக்கியம். இத நல்லா பார்த்துக்கங்க. இது 3மே நமக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3மே ரொம்ப முக்கியம். இது வந்து கிறந்த எழுத்துல இருக்கு. நெக்ஸ்ட் போலாங்களா? அடுத்து வந்து அடுத்து வந்து எங்கன்னா, கன்னட மொழி கல்வெட்டு. கன்னடம். கன்னட மொழியில என்னென்ன கல்வெட்டுலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். காஞ்சி கைலாசநாதர் கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல வந்து என்னன்னா, ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. எந்த கோயில்ல? காஞ்சி கைலாசநாதர். காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல வந்து என்னன்னா, ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இது கோவில். எங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற கோவில். இத யார் கட்டியிருப்பாங்கன்னா, 2ஆம் நரசிம்மவர்மன். இவருக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அனதர் நேம் வந்து ராஜசிம்மன். ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டிட்டு 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்துல கட்டப்பட்டிருக்கும். அவரு தான் கட்டியிருப்பாரு. இது அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ராஜசிம்மன்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா பல்லவர்கள். இவர் யாரு? பல்லவர். இல்லைங்களா? இப்ப இந்த கல்வெட்டுல என்னன்னா, ஒரு கன்னட மொழியில ஒரு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதாவது கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு அப்படிங்கிறது யார பத்தி சொல்லுது அப்படின்னா, விக்ரமாதித்யன் வந்து என்ன பண்ணா படையெடுப்பு பண்ணியிருப்பாரு. விக்ரமாதித்யன் அப்படிங்கிறது யார படையெடுப்பு எடுத்திருப்பாருன்னா, இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல இருக்க 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து விக்ரமாதித்தன் படையெடுப்பு பண்ணியிருப்பாங்க. விக்ரமாதித்தன். விக்ரமாதித்யன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, படையெடுத்து வந்திருப்பாரு. யார படையெடுத்து வந்திருப்பாருன்னா, இந்த நரசிம்மவர்மனோட பையன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் வந்து பரமேஸ்வரவர்மன் 2 2ஆம் பரமேஸ்வரவர்மன் அப்டின்ட்டு இருப்பாரு. அவரு வந்து இந்த விக்ரமாதித்யன வந்து படையெடுத்து வந்திருப்பாரு. இந்த விக்ரமாதித்யன் அப்படிங்கிறது யாருன்னா, சாளுக்கியர். இவரு வந்து சாளுக்கியர். இவரு யார் மேல படையெடுத்து வந்திருப்பாருன்னா, 2ஆம் பரமேஸ்வரவர்மன் வந்து படையெடுத்து வந்திருப்பாரு. யார் யாரு சொன்னா வந்திருக்கும்? 2ஆம் பரமேஸ்வரவர்மன். பரமேஸ்வர
வர்மன். இவரு யாருன்னா, 2ஆம் நரசிம்மவர்மனோட பையன். ராஜசிம்மனோட பையன் தான் இவரு 2ஆம் பரமேஸ்வரவர்மன். அவருக்கு 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கும். அத அந்த அந்த படையெடுப்பின் போது என்னன்னா, கல்வெட்டு பிடிச்சிருப்பாங்க. யார் ஜெயிச்சிருப்பான்னா, விக்ரமாதித்தன் ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்ப இந்த இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல கல்வெட்டுல அது பொறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அது எந்த மொழியில பொறிக்கப்பட்டிருக்குன்னா, கன்னட மொழியில பொறிக்கப்பட்டிருக்கு. கன்னட மொழியில பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து வேற எங்க கிடைச்சிருக்குன்னா, ஓரத்தி அப்படிங்கிற ஒரு இடம். ஓரத்தி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, விழுப்புரத்துல இருக்கு. ஓரத்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு? விழுப்புரத்துல இருக்கு. இந்த விழுப்புரத்துல என்னன்னா, 3ஆம் கிருஷ்ணன் பத்தி கல்வெட்டு இருக்கு. 3ஆம் கிருஷ்ணர பத்தி ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு அப்படிங்கிறது எந்த மொழியில இருக்குன்னா, கன்னட மொழியில இருக்கு. 3ஆம் கிருஷ்ணன் கல்வெட்டு. இது வந்து எங்க மொழியில இருக்குன்னா, கன்னட மொழியில இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா, தர்மபுரியில தர்மபுரியில நுளம்பர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்காங்க. தர்மபுரியில நுளம்பர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்காங்க. இந்த நுளம்பர் பிரிவுல அவரோட தலைவன் நுளம்பர் அப்படிங்கிற ஒரு இனக்குழு. அந்த நுளம்பர் இனக்குழுவோட தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தலைவர பத்திய கல்வெட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த கன்னட மொழியில இருக்கு. தலைவன் கல்வெட்டு. என்ன மொழியில இருக்கு? கன்னட மொழியில இருக்கு. கன்னட மொழியில இருக்கு. நுளம்பர் பத்தின கல்வெட்டு வந்து கன்னட மொழியில இருக்கு. இது வந்து என்னன்னா, காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல இருக்கிற காஞ்சி கைலாசநாதர் கோயில். அது அந்த கல்வெட்டு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, எந்த மொழியில இருக்குன்னா, கன்னட மொழியில இருக்கு. தென் வந்து ஓரத்தி, விழுப்புரத்துல ஓரத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கல்வெட்டு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, கன்னட மொழியில இருக்கு. அடுத்து தர்மபுரியில நுளம்பர் அப்படிங்கிற இனக்குழுவ பத்தின கல்வெட்டு எங்க இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, அந்த கன்னட மொழியில இருக்கு. கன்னட மொழி. ஓகேவா? எழுதியதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அடுத்து போலாம் நம்ம. ஓகே. சார் அடுத்து தமிழ் வட்டெழுத்து. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? தமிழ் பிராமி பார்த்தோம். அடுத்து வந்து என்ன இது பார்த்தோம்னா, கிரந்த எழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்து கன்னட மொழியில இருக்கிற கல்வெட்டு பார்த்தோம். அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் வட்டெழுத்துக்கள் பத்தின இது பார்க்க போறோம். தமிழ் வட்டெழுத்து. தமிழ் வட்டெழுத்துனா, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ரவுண்டா ரவுண்டா கரெக்ட்டா எழுதிட்டு இருக்கோம். வட்டமான கோடுகள வச்சு இப்ப எழுதிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்ப அது மாரி கல்வெட்டு எப்ப எப்ப இருந்து எப்ப கிடைச்சிருக்குன்னா, தமிழ் வட்டெழுத்துக்கள். தமிழ் வட்டெழுத்து. இப்ப இது இந்த கல்வெட்டு எப்ப இருந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் மேக்ஸிமம் வந்து ஆஃப்டர் 4 ஏடி சொல்றாங்க. ஆஃப்டர் 4 ஏடி அப்படிங்கிறது என்னன்னா, கிபி 4 கிபி 4 ஆஃப்டர் 4 ஏடி ஏடி ஆஃப்டர் இப்ப இந்த இந்த இது அப்படி எப்படிங்கிறதுனா வட்டமான கோடுகள் ஆணுச்சு. வட்டமான கோடுகள். வட்டமான கோடுகள்னா, இப்ப இப்படி ரவுண்டா இப்படி வளைச்சு, போட்டு எழுதுறோம் பார்த்தீங்களா? இந்த மாரி வளைச்சு எழுதுறோம். இது மாரி என்ன ஃபர்ஸ்ட்லாம் எழுத எழுத மாட்டாங்க. இல்ல இப்ப வந்து இந்த மாரி வட்டமா வளைச்சு எழுத முடியுது. இப்ப இந்த மாரி கல்வெட்டுலாம் இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப மேக்ஸிமம் இது எங்க கிடைச்சிருக்குன்னா, தென் தமிழகத்துல கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு? தென் தமிழகத்துல கிடைச்சிருக்கு. தென் தமிழகத்துல கிடைச்சிருக்கு. சரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இது என்ன சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. சிவகங்கை. அங்க வந்து கிபி 5ஆம் நூற்றாண்ட சேர்ந்த ஒரு கல்வெட்டு. கிபி 5ஆம் நூற்றாண்ட சார்ந்த ஒரு கல்வெட்டு. இத என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா கல்வெட்டு பேர் வந்து எங்கேயோ இது பார்த்துருப்போம். பூலாங்குறிச்சி கல்வெட்டு. யார பத்தினங்க சொல்லும் இது? பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படிங்கிறது? சொல்லியிருக்கேன் இது. பூலாங்குறிச்சி கல்வெட்டு யார பத்தி சொல்லும்? பிரியங்கா, ரில்வான்
யார பத்தினது? களப்பிரர்கள். கரெக்டான ஆன்சர். களப்பிரர்கள பத்தி சொல்லியிருக்கோம். களப்பிரர்கள பத்தி இந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கோம். ஓகே. இப்ப என்னென்ன பேர் மென்ஷன் பண்ணியிருக்கோம்? சேந்தன், கூற்றன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேந்தன், கூற்றன் அப்படிங்கிற பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து களப்பிரர்கள். இந்த சேந்தன், கூற்றன் அப்படிங்கிற யாரு? களப்பிரர்கள். இவங்கள பத்தின கல்வெட்டு இருக்கும். இந்த கல்வெட்டு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து களப்பிரர்கள பத்தின ஒரே ஒரு கல்வெட்டு தான் இருக்கு. முக்கியமா இத கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 5ஆம் நூற்றாண்டு. சிவகங்கை மாவட்டத்துல கிடைச்சிருக்கு. இது என்ன ஏரியானா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்கு. அடுத்து போலாங்களா? அடுத்து வந்து இது தமிழ் வட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது வேற எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, கோவையில. நமக்கு கோயம்புத்தூர்ல கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல என்ன ஏரியா சொல்றாங்கன்னா, போலுவாம்பட்டி. போலுவாம்பட்டி. அடுத்து வந்து குற்றாலம் கல்வெட்டு. கோவை குற்றாலம் கல்வெட்டு. இங்க 2 என்னன்னா தமிழ் வட்டெழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. இது யார பத்தி இருக்குன்னா, பாண்டிய மன்னன பத்தி இருக்கு. இது வந்து யார பத்தி இருக்கு? பாண்டிய மன்னன பத்தி இருக்கு. எத்தனாவது நூற்றாண்டுனா 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு. இதான் வந்து என்னன்னா, தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா வேற என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து தமிழ் பிராமி சாரி தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு. இன்னொன்னு என்னன்னா, பாண்டிய கால நாணயம் ஒண்ணு கிடைச்சிருக்கும். பாண்டிய கால நாணயம். எங்க கிடைச்சிருக்கும்னா, கிண்ணிமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல கிடைச்சிருக்கும். பாண்டிய கால நாணயம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். கிண்ணிமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல கிடைச்சிருக்கும். இங்க வந்து என்னென்ன மொழி கல்வெட்டு என்னென்ன டைப்ல கல்வெட்டு இருக்கும் அப்படின்னா, தமிழ் பிராமி மற்றும் வட்டெழுத்துக்கள் 2மே வந்து இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கும். தமிழ் பிராமி, வட்டெழுத்துக்கள் 2மே என்னன்னா, இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கும். இதான் வந்து என்னன்னா, தமிழ் வட்டெழுத்துக்கான கல்வெட்டு. அடுத்து வந்து என்ன மராத்தி. அந்த மராத்தி மொழி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மராத்தி மொழியில கல்வெட்டு எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மராத்தி மொழியில இருக்கிற கல்வெட்டு எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா, சரி மராத்திய அரசர்கள் வந்து எங்கெங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க? தமிழ்நாட்டுல. மராத்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுல எங்கெங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒண்ணு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுங்க. இல்ல, இல்ல. கரெக்ட்டா கேட்கல எனக்கு. தெ வடக்கு தமிழகம். அது ஏரியா என்ன ஏரியா? ஆ காஞ்சிபுரம். ஓகே. இது என்னன்னா தஞ்சாவூர்ல ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க யாரு தஞ்சாவூர்ல ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து செஞ்சி தெரியுங்களா? செஞ்சில ஆட்சி பண்ணியிருப்பாங்க. செஞ்சி கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கலாம் வந்து மராத்தியர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கல்வெட்டு கிடைச்சிருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில். பெருவுடையார் கோயில். தஞ்சை தஞ்சை பெருவுடையார் கோயில். இதான் வந்து இயல்பான தஞ்சை பெரிய கோயிலுக்கு இது பேர் வச்சது ராஜராஜ சோழன் காலத்துல பேர் வச்சது இந்த பேரு தான் வச்சிருப்பாங்க. பெருவுடையார் கோயில். அத வந்து என்ன பண்ணா, வடமொழி அதாவது மராத்தியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இத வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லியிருப்பாங்க.
பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்ட்டு எப்ப யார் அழைப்பாங்கன்னா, மராத்தியர்கள் தான் இது மாரி அழைப்பாங்க. இது உண்மையான தஞ்சை பெரியவுடையார் கோயில் தான் அப்படிங்கிறது ஒரிஜினல் நேம். தஞ்சை பெரியவுடையார் கோயில் வந்து ஒரிஜினல் நேம். இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, இன்னொரு பிளேஸ் தஞ்சை பெரிய கோயில் பிளஸ் மனோரா. மனோரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த 2 இடத்துலயும் என்ன ஆகும்னா, மோடி எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க. இந்த 2லயும் என்ன ஆகும்னா, மோடி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். மோடி எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். நம்ம மராத்திய மொழி அப்படிங்கிறது மோதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரியவுடையார் கோயில்லயும், அடுத்து வந்து மனோரா அப்படிங்கிற பிளேஸ். இந்த 2 இடத்துலயும் என்ன இருக்கும்னா, மோதி எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். ரெகுலரா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுலாம் கஷ்டமா தான் இருக்கும். திரும்ப ரெகுலரா ஒரு 1 வீக் ஒரு டைம் வந்து என்ன பண்றீங்கன்னா, எடுத்து படிச்சுட்டே இருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே மெமரி பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு மெமரி ஆகாது. அது பண்ணீங்கன்னா அடுத்த திரும்ப மறந்து போயிரும். என்ன பண்றீங்கன்னா, நீங்க ரெகுலரா ஒரு வாரம் கேப் விட்டு என்ன பண்றீங்க, எடுத்து பார்த்துட்டே இருங்க இத. புதுசா படிக்கிறது எல்லாமே அப்படிதான் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து மெமரி பண்ணாதீங்க. ஒரு 1 வாரம் இல்ல 10 நாள் கேப் விட்டு என்ன பண்றீங்க, அத சும்மா படிச்சு பார்க்குறீங்க. அதுல இருந்து கான்செப்ட் புரியாதவங்க மட்டும் என்ன பண்றேன், திரும்ப என்ட்ட கேட்டுக்குங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது என்ன பண்றீங்க, இது வந்து புரியல சார்ன்னு கேட்டுக்குங்க. ஒரு 2, 3 டைம் படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, மெமரி பண்ணுங்க. அது 2, 3 டைம் படிச்சதுக்கு அப்புறம் சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தா ஒரு சில விஷயம் ஞாபகம் இருக்கும். அப்ப ஞாபகம் இல்லாத மட்டும் என்ன பண்றீங்கன்னா, மெமரி பண்ற மாரி வச்சுக்கங்க. இப்ப ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா அது இது படிக்கும்போது சொல்லும்போதே ஞாபகம் இருக்கு அப்படின்னா விட்டுறணும். ஞாபகம் இல்லாத மட்டும் தான் என்ன பண்ணணும், மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே ஃபுல்லாவே மெமரி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? 2 கேப் விட்டு படிங்க. அப்படியே படிச்சுட்டே இருங்க. சரி. அடுத்து வந்து என்னன்னா போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? போர்ச்சுகீஸ் வரும்போது அவங்க வந்து என்ன இது யூஸ் பண்ணியிருப்பாங்க? போர்ச்சுகீஸ் வரும்போது என்ன பண்ணுவான், அவங்க வந்து இது போர்ச்சுகீஸ் போர்ச்சுகல் வந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்ன மொழி எங்கெங்கலாம் அவங்க சார்ந்தமா கல்வெட்டு இருக்காரு அப்படின்னா, லெஸ் சர்ச். லெஸ் சர்ச். எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. சென்னையில வந்து லெஸ் சர்ச்ன்னு இருக்கு. அடுத்து வந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட். செயின்ட் தாமஸ் மவுண்ட். யாராவது கேட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? யாராவது கூப்பிட்டீங்களா இப்ப? இல்லல்ல? சார் தாமஸ் மவுண்ட். 2 இடத்துல என்னன்னா, போர்ச்சுகீஸ் சார்ந்து என்னன்னா, அவங்களோட கல்வெட்டு இருக்கு. போர்ச்சுகீஸ் சார்ந்த கல்வெட்டு இருக்கு. சரி. லத்தீன் மொழியில எங்க கல்வெட்டு இருக்கு அப்படின்னா, உதயகிரி, கன்னியாகுமரி. லத்தீன் மொழியில கல்வெட்டு எங்க இருக்குன்னா, உதயகிரி. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா, கன்னியாகுமரியில இருக்கிற பிளேஸ்ல இருக்கு. இதுல வந்து டச்சுக்காரங்க வந்து இத இது பண்ணியிருப்பாங்க. டச் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாரி வடிவமைச்சிருப்பாங்க. ஓகே. இது டவுட் எதா இருக்குங்களா? இப்ப சொன்ன கல்வெட்டுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து தமிழ்நாட்டுல கிடைச்ச கல்வெட்டுலாம் இது பார்த்தாச்சு. தமிழ்நாட்டுல என்னென்ன கல்வெட்டு கிடைச்சிருக்கு அப்படி பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்னன்னா, தமிழ்நாட தாண்டி வேற எங்க வெளிய எங்க கிடைச்சிருக்கு? அது அ தமிழ தமிழகம் இல்லாம மத்த பிளேஸ்ல என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து சங்க காலத்த பத்தி சொல்ற கல்வெட்டு தான். சரிங்களா? இப்ப இதுல புக்லயே குடுத்திருப்பாங்க. கலிங்க காரவேலன். இது வந்து வெளிநாட்டு இல்லாட்டி வந்து வெளி மாநில குறிப்புன்னு போட்டுக்கணும்.
கலிங்க காலவேலன். கலிங்க காரவேலன். கலிங்க காரவேலன். இவரோட ஹதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு. கலிங்க காலவேலனோட ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து வந்து அசோகர் கல்வெட்டு. மௌரிய அரசரான மௌரியர். அசோகர் கல்வெட்டு. அசோகர் கல்வெட்டு. இந்த அசோகர் கல்வெட்டு அப்படிங்கிறது எப்பலேருந்து முக்கியமா கேட்பாங்க எந்த கல்வெட்டு அப்படின்ட்டு. 2ஆம் மற்றும் 13ஆம் கல்வெட்டு. 13ஆம் பாறை கல்வெட்டு. 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. இது யார பத்தி சொல்லுதுன்னா, சங்ககாலத்த பத்தி சொல்லுது. இது குறிப்பா யார மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, அதியமான பத்தி குறிப்பிடாது. இது 2 கல்வெட்டுமே அதியமான் என்ன சொல்றாங்கன்னா, சத்தியபுத்திரான்னு சொல்றாங்க. அதியமான சத்தியபுத்திரா அப்படின்ட்டு அதியமான மென்ஷன் பண்றாங்க. சத்தியபுத்திரா அப்படின்ட்டு அதியமான மென்ஷன் பண்றாங்க. அதிகமான வேற என்ன கல்வெட்டு அப்படி மென்ஷன் பண்ணுதுன்னா, கிருணார் கல்வெட்டு அப்படிங்கிறது சத்தியபுத்திரா தான் மென்ஷன் பண்ணும். இது வந்து அசோக காலத்து தான். கிருணார் கல்வெட்டு அப்படிங்கிறதும் கிருணார் கல்வெட்டு அப்படிங்கிறது என்னன்னா, அதியமான பத்தி தான் மென்ஷன் பண்ணும். அதியமான பத்தி தான் மென்ஷன் பண்ணுது. அதியமான பத்தி சொல்றது தான் கலிங்கத்து காரவேலன், அடுத்து மௌரிய அசோக கல்வெட்டு. இவங்க சேர சோழ பாண்டியர்களை பத்தி சொல்லும். அதே மாதிரி அதியமான என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா, சத்தியபுத்திரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதியமான சத்தியபுத்திரான்னு சொல்லியிருப்பாங்க. மத்த பத்தி சொல்லியிருக்கோம். சேர சோழ பாண்டியர்களை பத்தியும் இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்களை பத்தியும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இதான் வந்து வெளி மாநில குறிப்பு. இந்தியா அதாவது தமிழ்நாடு இல்லாம மத்த வெளி மாநிலத்தில கிடைச்ச குறிப்பு. அடுத்தது வெளிநாட்டுல என்ன குறிப்பு கிடைச்சிருக்கு? சங்ககாலத்த பத்தி வெளிநாட்டுல, அதாவது இந்த இந்தியால இல்லாம வெளிநாட்டுல என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் என்னன்னா எகிப்துல. என்னன்னா வெளிநாட்டு குறிப்பு. வெளிநாட்டு குறிப்பு. ஃபர்ஸ்ட் எங்கன்னா எகிப்து. மேற்கு ஆசியா. மேற்கு ஆசியால எகிப்து. என்ன ஏரியா பேரு அப்படின்னா பெர்னிக்கே. எந்த சீனா செங்கடல், ரெட் சீ சுத்தி இருக்கிறது. செங்கடல் கடற்கரையில தான் இருக்கிறது தான் வந்து பெர்னிக்கே அப்படிங்கிற ஏரியா. இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா, தமிழ் பிராமி சேர்ந்த ஒரு பானை ஓடு கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி அந்த எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைச்சிருக்கு. அந்த பானை ஓடு கிடைச்சிருக்கு. வேற என்ன கிடைச்சிருக்குன்னா 7.5 கிலோ மிளகு உள்ள பானை கிடைச்சிருக்கு. அந்த பானையில வந்து தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. பாத்துக்கங்க. இது வந்து வெளிநாட்டு குறிப்பு. இது கேட்பாங்க பாத்துக்கங்க. சாரி. 7.5 கிலோ மிளகு உள்ள பானை. அந்த பானையில வந்து என்ன பொறிக்கப்பட்டிருக்கும்னா, தமிழ் பிராமி அப்படிங்கிற எழுத்து வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஏரியா அப்படின்னா உஸ்தேர அல்ஹாதிம். உஸ்தேர் அல்ஹாதிம்.
குசேர் அல்காதீம். குசேர் அல்காதீம் அப்படிங்கிற இடம் கிடைச்சிருக்கு. அங்க வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட 3 சுடுமண் சிற்பம் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமில எழுத்து பொறிக்கப்பட்ட 3 சுடுமண் சிற்பம் கிடைச்சிருக்கு. சுடுமண் சிற்பம் கிடைச்சிருக்கு. எழுத்து பொறிப்பு. சுடுமண் எழுத்து பொறிப்பு. சுடுமண் எழுத்து பொறிப்பு. இதுல வந்து என்னென்ன பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 பேர் எழுதியிருப்பாங்க. ஒண்ணு வந்து கணனன். கணனன் அப்படிங்கிற பேர் எழுதியிருக்காங்க. கணனன். அடுத்து சாதன். ஓரி. இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இதுல எழுதியிருக்காங்க. 3 பேரும் தமிழ் பிராமி சுடுமண் சிற்பங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, கலனன், சாதன், ஓரி அப்படிங்கிற இந்த 3 சுடுமண் சிற்பம் பொறிப்புல இந்த பேர் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து வேற எங்க கிடைச்சிருக்குன்னா, ஓமன்ல கோர் ரோரி. அங்கேயும் என்ன கிடைச்சிருக்குன்னா, தமிழ் பிராமி கல்வெட்டு கிடைச்சிருக்கு. கோர் ரோரி அப்படிங்கிறதுலயும் தமிழ் பிராமி கல்வெட்டு கிடைச்சிருக்கு. சரி, அடுத்து பார்க்கலாங்களா? இத பார்த்துக்கங்க. எல்லாமே முக்கியமா ஸ்கூல் புக்ல இருக்கிறதும், ஒரு சில சோர்ஸ் வந்து வெளிய இருந்து எடுத்துருக்கிறது எல்லாத்தையும் குடுத்துருக்கேன். இது முக்கியமா படிச்சுக்கங்க எல்லாத்தையும். இத படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த எக்ஸ்ட்ரா வேணும்னா படிங்க. ஃபர்ஸ்ட் இத படிச்சு முடிச்சுக்கங்க நல்லா. அடுத்து போலாமா? சரி, மிளகு வணி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் அடுத்து. மிளகு வணிபத்தால் அந்த ரோம் நாட்டு செல்வம் கறந்து அப்படின்ட்டு யாரு ஆதங்கப்பட்டிருப்பா? யாரு? பிளினி. ஓகே, குட். யார் சொன்னா? பிரியங்காவா? மத்தவங்கலாம் இன்னும் எத்தன பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல? அப்படியே ஆன்சர் அப்படியே சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கு பேரா சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. 2 யாரு? ரில்வான். ஓகே, ரில்வானுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவின் முதல் பேரங்காடி என்னது? இந்தியாவின் முதல் பேரங்காடி. சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. தெரியல. முசிறி. ஓகே. மத்தவங்க பிரியங்கா சொல்லியாச்சு. ரில்வான். இன்னொருத்தங்க வேற யார் இருக்கா? கொஸ்டின் கேட்க மாட்டேன், சொல்லுங்க. அவ்வளவுதானா? நானே. யாரு? ஐஸ்வர்யா. ஓகே. லாஸ்ட் கிளாஸ் வந்தீங்களா? வரல. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் இது இது 4வது கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் வந்தீங்களா? ஓகே. அப்ப அதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாமா? தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லாட்டி நான் சொல்லி தரேன். சரிங்களா? சுடரோட பூ என்னது?
போல்ட் லாரி சொல்றேன் பாருங்க. சோழரோட பூ என்னது? இவங்க என்ன பூ அணிஞ்சாங்க? ஆத்திப்பூ கரெக்ட். அத்திப்பூ, அப்படியே ஆத்திப்பூன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து இன்னொரு வேற யார் இருக்கா ஆன்லைன்ல? நேம் சொல்லுங்க. மோகனாவா? மோகநாயகி. ஓகே. நீங்க 3 கிளாஸ் வந்துட்டீங்களா? ஓகே. ஹெர்மோபோலன் கப்பல பத்தின குறிப்பு எதுல இருக்கும்? ஹெர்மோபோலன் அப்படிங்கிற கப்பல பத்தின குறிப்பு எதுல இருக்கும்? தெரியலனா பார்த்து சொல்லுங்க. நோட்ல எழுதியிருப்பீங்கல்ல. சவுண்டா சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. வியனா பாப்பரஸ் கரெக்ட். வியனா பாப்பரஸ் அப்படிங்கிற இடத்துலன்னா அது ஒரு டாக்குமெண்ட். வியனா பாப்பரஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். அது எங்க இருக்குன்னா, வியனா அப்படிங்கிறது ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட ஒரு தலைநகரம் தான் வியனா. அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எகிப்து அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கும். அதுக்கும் முசிறிக்கும் என்ன ஆகும்னா, இடையில ஒரு வணிக ஒப்பந்தம் நடந்திருக்கும். அந்த வணிக ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அத பத்தினது தான். அந்த வணிக ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, தெர்மோபோலன் அப்படிங்கிற கப்பல், ரோம் நாட்டு கப்பலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரோம் நாட்டு கப்பல் அது. அந்த கப்பல் இங்க இருந்து மிளக ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அத பத்தின ஒப்பந்தம் தானே அது. வியனா பாப்பரஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வேற யார் இருக்கா? அடுத்து ஐஸ்வர்யா, மோகநாயகி. அடுத்து வேற யார் இருக்கா? சுகந்தி. ஓகே. நீங்க 3 கிளாஸ் வந்திருக்கீங்களாம்மா? எந்த 2 கிளாஸ் வந்தீங்க? இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வரீங்க. ஓகே, ஓகே. சரி, ஓகே. சரி. 3ஆம் கிருஷ்ணன் கல்வெட்டு அப்படிங்கிறது எந்த மொழியில எழுதியிருப்பாங்க? சுகந்தி அவங்க நீங்க சொல்லுங்க. 3ஆம் கிருஷ்ணன் கல்வெட்டு. 3ஆம் கிருஷ்ணன் கல்வெட்டு. இப்பதான் நோட்ல எழுதியிருப்பீங்க. இன்னைக்கு நடத்துறது தான் நான் கேட்கிறேன். 3ஆம் எழுதி போடவா? 3ஆம் கிருஷ்ணன். இந்த கல்வெட்டு எந்த மொழியில எழுதியிருப்பாங்க? மொழி என்னன்னு கொஸ்டின் கேக்குறேன். நோட்ல எழுதலையா? கன்னடம். கன்னட மொழியில. கன்னட மொழியில. இங்க போல இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா பாருங்க. எழுதியிருப்போம் பாருங்க. ஓரத்தி அப்படிங்கிற இடத்துல விழுப்புரம் மாவட்டத்துல 3ஆம் கிருஷ்ணன் கல்வெட்டு இருக்கும். 3ஆம் கிருஷ்ணன் கல்வெட்டு இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்க தானே இது? சுகந்தி? ஓகே, ஓகே. பாத்துங்க. அடுத்து வேற யார் இருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதானா? ஆ நித்யா. ஓகே. நீங்க 3 கிளாஸ் வந்திருக்கீங்களாமா? லாஸ்ட் 2 கிளாஸா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு எடுத்து நான் கொஸ்டின் கேட்கிறேன்.
அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறித்த 3 சுடுமண் பொறிப்பு இருக்கும். தமிழ் பிராமி 3 அதாவது 3 இடத்துல கிடைச்சிருக்கும். தமிழ் பிராமி எழுத்துல சுடுமண் பொறிப்பு அப்படிங்கிறது 3 இடத்துல கிடைச்சிருக்கும். சுடுமண் பொறிப்பு. இது என்னன்னா தமிழ்நாட்டுல சில ஏரியால கிடைச்சிருக்கும். அது 3 ஊர் என்னது? 3 ஊர் என்னது? எழுதலையா அது? ஓகே. இது எழுதிக்கங்க. இது வந்து என்னன்னா தமிழ் பிராமி கல்வெட்டு. அதுல என்ன வரும்னா அழகன்குளம், கொடுமணல், கீழடி. அழகன்குளம், கொடுமணல், கீழடி. அழகன்குளம், கொடுமணல், கீழடி. ஓகே. அவ்வளவுதானா? சரி நெக்ஸ்ட் போயிரலாம். கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு வாங்க. நடத்த ஒரு டைம் சும்மா வாசிச்சு பாருங்க. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாசிச்சு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? புரியலன்னா அடுத்த கிளாஸ்ல கொஸ்டின் கேட்கும். தாய்லாந்து அப்படிங்கிற இடத்துல என்ன கிடைச்சிருக்கும்னா கண்டினியூ பண்ணிக்கங்க. வெளிநாட்டு குறிப்புகள் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணிக்கங்க. தாய்லாந்து அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கும்னா குவான் லுக்பாட். குவான் லுக்பாட் அப்படிங்கிற பிளேஸ் இது. குவான் லுக்பாட் அப்படிங்கிறது என்னன்னா பிளேஸ். இங்க வந்து என்னன்னா பெரும்பத்தன்கல். குவான் லுக்பாட் அப்படிங்கிறது என்னன்னா பெரும்பத்தன்கல். தாய்லாந்துல அதாவது குவான் லுக்பாட் அப்படிங்கிற இடத்துல என்ன கிடைச்சிருக்கும்னா பெரும்பத்தல் கல் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த பெரும்பத்தல் கல் எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்ப தங்கத்தை இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நகை செய்யறவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தங்கத்தை வந்து உரைச்சு பார்ப்பாங்க. இது வந்து ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப அந்த இது என்னன்னா அதே மாதிரி இந்த பெரும்பத்தல் கல் அப்படிங்கிறது தங்கத்தை வந்து கரெக்டா ஆராயறதுக்காக யூஸ் பண்றாங்க. தங்கத்தின் தரத்தை என்ன ஆகும்னா ஆராயறதுக்காக யூஸ் ஆகும். தங்கத்தின் தரம் வந்து அறியறதுக்காக யூஸ் பண்றாங்க. அறிய உதவும். அறிய உதவும். தங்கத்தின் தரத்தை வந்து அறியறதுக்காக அது எது அங்க எங்க கிடைச்சிருக்குன்னா தாய்லாந்துல குவான் லுக்பாட் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நடுக்கற்கள். நடுக்கற்கள் ரொம்ப முக்கியமானது. நடுக்கற்கள் இது யாருக்கான போர் வீரர்கள் நினைவா அவங்க ஏதாவது போர்ல போயிட்டு ஏன்னா இறந்துட்டாங்களோ இல்ல வந்து ஆணிரை கவர்றதுன்னு சொல்லுவாங்க. ஆணிரை கவரும் போது என்னன்னா ஒரு நாடோட படைவீரர்கள் வந்து ஆணிரை கவர்ந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு நாட்டுல இருக்கிற ஆணிரைனா ஆடு மாடுகளை என்ன பண்ணிருப்பாங்கன்னா கவர்ந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அதாவது என்ன பண்ணா திரும்ப மீட்கிறதுக்காக இவர் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சண்டை போட்டு அவங்களை மீட்டு அந்த ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கூட்டிட்டு வருவாங்க. சரிங்களா? இப்ப கூட்டிட்டு வரும்போது சப்போஸ் இறந்து போயிட்டாங்க. அப்ப கூட்டிட்டு வரும்போது என்னன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க நினைவா நடுக்கற்கள் நடுற வழக்கம் இருந்திருக்கு. நடுக்கற்கள் நடுற வழக்கம் இருந்திருக்கு. இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது எந்த பகுதியில் அதிகமா இருக்கும்னா முல்லை நில பகுதியில் அதிகமா இருக்கும். இந்த கலரை எழுதி போறது ஓகே தானே? ஒயிட்ல எழுதி போடணுமா? ஓகே. முல்லை நில பகுதியில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா
இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. முல்லை நில பகுதியில அதிகமா இருக்கும். ஏன்னான்னா, அந்த முல்லை நில பகுதியில தான் அந்த ஆடு, மாடு மேய்க்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஆடு, மாடு மேய்க்கிறவங்கலாம் எந்த பகுதியில அதிகமா இருப்பாங்க? முல்லை நில பகுதி. காடும், காடு சார்ந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஆயர், ஆய்ச்சியர்லாம் காடும், காடு சார்ந்த இடத்துல தான் இருப்பாங்க. அதனால நடுக்கற்கள் அப்படிங்கிறது அதிகமா எங்க காணப்படும்னா, முல்லை நில பகுதியில அதிகமா காணப்படும். ஓகே. இந்த இதுல முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, புலிமான் கோம்பைன்னு சொல்லுவாங்க. புலிமான் கோம்பைன்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னா, தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில புலிமான் கோம்பை அப்படிங்கிறது இதுல புக்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது நடுக்கல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்பன்னா 2006ல. 2006ல இந்த புலிமான் கோம்பையில இருக்கிற நடுக்கற்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க. நடுக்கற்கள் அப்படின்னு எதுல எழுதியிருக்கும்னா, தமிழ் பிராமில தான் எழுதியிருக்கும். கல்வெட்டு வடிவமைச்சது வந்து அந்த பீரியட்ல கிடையாது. கண்டுபிடிச்சது வந்து 2006ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2006ல இந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த கல்வெட்டுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்கும். எப்படின்னா, இலக்கியத்துல இருக்கிற மாரி ஒரு வார்த்தை குடுத்திருப்பாங்க. அந்த வார்த்தை பேர் வந்து கூடல், ஊர், ஆகோல், பெறுதியன், அந்தவன் கல். அந்தவன் கல். அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்தவன் கல் அப்படிங்கிறது என்னவான்னா, வார்த்தைய வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கூடல் கூடல் ஊர், ஆகோல், பெருந்தியன், அந்தவன் கல் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல இது வந்து என்னன்னா புளியங்கம் கோப்பை. சப்போஸ் நமக்கு வந்து சான்று கேட்பாங்க. இது கேட்கலனாலும் பரவால்ல. அதாவது இத கேட்கலனாலும் பரவால்ல. என்ன பண்ணுவாங்க, சான்று கேட்பாங்க. புளியமான் கோம்பை, தேனி மாவட்டத்துல நடுக்கற்கள்லாம் சான்று இருக்கு. சரி நடுக்கல் பத்தின சொல்ற இலக்கியம் என்ன அங்க நமக்கு கிடைச்சிருக்கு? நூல் என்ன கிடைச்சிருக்கு? நடுக்கற்கள பத்தி அதிகமா சொல்ற நூல் என்னது? என்னங்க? தொல்காப்பியம் கரெக்ட். தொல்காப்பியம் தான் என்னது? நடுக்கற்கள பத்தி அதிகமா சொல்லுது. ஓகே. இந்த நடுக்கற்கள பத்தி வேற எந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்டின்னா, திண்டுக்கல். திண்டுக்கல்ல மானூர். திண்டுக்கல்ல மானூர்ல என்ன கிடைச்சிருக்குன்னா, நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து தூத்துக்குடி. ஷோ ஆகுதுங்களா? ஆகோல். கூடல், ஊர், ஆகோல், பெருந்தியன், அந்தவன் கல். இந்த கல்ல இந்த மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடலூர் அப்டின்னா, கூடலூர், ஆகோல், பெருந்தியன், அந்தவன் கல் அப்டின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங்லாம் அது தெரியல. கூடல் அப்டின்னா என்னன்னா, மதுரைய சொல்றாங்க. கூடலூர் அப்டிங்கிறது மதுரைய பத்தி சொல்றாங்க. அங்க வந்து என்னன்னா, அங்கருந்து ஆகோல் அப்டின்னா, மேக்ஸிமம் அந்த பாண்டிய அரசர்கள பத்தி சொல்ற மாரி தான் இருக்கு இது. ஆகோல், பெருந்தியன், அந்தவன்கல். ஆகோல்னா என்னன்னா, ஒரு அரசர். ஒரு ஆகோல். ஆடு மாடுகள வந்து ஒரு அரசர் வந்து இது பண்ணிட்டு போயிட்டாரு. அத திரும்ப எடுத்துட்டு வராங்க. திரும்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்திட்டு வராங்க. பெருந்தியன் அப்படிங்கிறது, அந்த போர் வீரர பத்தி சொல்ற அந்த பேரா இருக்கும். போர் வீரரோட பேரு அப்படிங்கிறது பெருந்தியன். அவரு என்ன பண்றாருன்னா, இந்த ஆகோல் அந்த ஆடு மாடெல்லாம் கவர்ந்துட்டு போனத திரும்ப எடுத்துட்டு வரும்போது இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. எழுதியாச்சுங்களா? ரில்வான் ஓகே தானே? அடுத்து தூத்துக்குடி. அடுத்து என்னன்னா, தூத்துக்குடி. இந்த பிளேஸ் தான் முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. இல்லாட்டி வந்து இது சான்று எங்க கிடைச்சிருக்குன்னு கேட்பாங்க. வெள்ளாளன் கோட்டை. தூத்துக்குடியில வெள்ளாளன் கோட்டை. தூத்துக்குடியில எங்க இருக்குன்னா, வெள்ளாளன் கோட்டை. அடுத்து வந்து புதுக்கோட்டை.
புதுக்கோட்டையில கிடைச்சிருக்கு. இது வந்து பொற்பனை கோட்டை. ஏன்னா நோட்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கங்க. ஒரு நோட் ஃபுல்லாவே ஒரு பெரிய நோட்டா போட்டு, சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா எழுதிட்டு வச்சுட்டே வாங்க. நோட் வந்து சும்மா ஏனோ தானோன்னு எழுதக்கூடாது. ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதுறோன்ட்டு. இது ரொம்ப முக்கியமானது. கரெக்ட்டா பார்த்து எழுதிக்கங்க. வேற எங்க காலத்துல கிடைச்சிருக்குன்னா, பல்லவர் காலத்துல அதிகமா கிடைச்சிருக்கு. பல்லவர் காலத்துல அதிகமா கிடைச்சிருக்கு. இந்த பல்லவர் காலத்துல எங்க கிடைச்சிருக்குன்னா அப்டின்னா, திருவண்ணாமலை, செங்கம். திருவண்ணாமலை, செங்கம். இந்த இடத்துல என்னதுன்னா, இது கிடைச்சிருக்கு. பல்லவர் காலத்துல திருவண்ணாமலை, செங்கமத்துல கிடைச்சிருக்கு. இதான் வந்து நடுக்கற்கள் கிடைக்கிறதுக்கான சான்று. புக்ல வேற நோட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி சொல்லியாச்சு. படிச்சுக்கங்க. அடுத்து என்னன்னா, மென்கீர். அடுத்து என்னது? மென்கீர். மென்கீர் அப்டின்னா நினைவு தூண்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மென்கீர் அப்டின்னா நினைவு தூண். மென்கீர் அப்படிங்கிறது நினைவு தூண். இப்ப இதெல்லாம் இந்த மென்கீர் அப்படிங்கிறதுனா இறந்தவங்கள புதைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது மாரி செங்குத்தா ஒரு கல்ல வந்து இங்க இறந்திருப்பாங்க. அவங்க மேல வந்து இந்த கல்ல வந்து ஊனி வச்சுருவாங்க. சரிங்களா? அத தான் மென்கீர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீளமான கல்லுன்னு சொல்லுவாங்க. மென்கீர் அப்படிங்கிறது இது என்ன வார்த்தை அப்படின்னா, பிரிட்டன் மொழி. இது வந்து பிரிட்டன் மொழி. பிரிட்டன் மொழி. இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, நீளமான கல் அப்படின்னு அர்த்தம். நீளமான கல்னு அர்த்தம். குத்துக்கல்ன்னு சொல்லுவாங்க இது. என்ன சொல்லுவாங்க? குத்துக்கல். இது மேக்ஸிமம் எங்க அதிகமா இருக்குன்னா, கொடுமணல்ல அதிகமா இருக்கும். ஈரோடு கொடுமணல்ல அதிகமா இருக்கும். ஈரோடு கொடுமணல்ல அதிகமா இருக்கும். வேற என்ன சொல்றாங்கன்னா, திண்டுக்கல். திண்டுக்கல்ல திங்கரிப்பாளையம். சரி. திண்டுக்கல் கிடையாது. சாரி. மாத்தி எழுதிக்கங்க. சாரி. இது வந்து என்னன்னா திருப்பூர். திண்டுக்கல்ல திருப்பூர். திருப்பூர்ல எங்க இருக்குன்னா வந்து சிங்கரிப்பாளையம். திருப்பூர்ல சிங்கரிப்பாளையம். அடுத்து தேனி. தேனியில வெம்பூர். தேனியில வெம்பூர். அடுத்து வந்து என்னன்னா ஈரோடு. ஈரோடுல குமரிக்கல் பாளையம். ஈரோடுல குமரிக்கல் பாளையம். ஈரோடுல குமரிக்கல் பாளையம். மதுரையில நரசிங்கப்பட்டி. மதுரையில நரசிங்கப்பட்டி. இதெல்லாம் நான் அப்படியே ஞாபகம் வச்சு படிச்சுக்கங்க. இதானது நினைவு தூண்கள். அடுத்தது என்னன்னா டோல்மன். அடுத்து என்னது? டோல்மன். கருத்திட்டைகள். இந்த மாரி இருக்கும். கருத்திட்டைகள் அப்படின்ட்டு இறந்தவங்க வந்து இடையில இருப்பாங்க.
இங்க வந்து இறந்தவங்க இருப்பாங்க. சும்மா ஞாபகம் போட்டு வச்சுக்கங்க. இங்க வந்து இப்படி என்னன்னா, மண்ல போட்டு 2 கல்ல வச்சு மூடிருவாங்க. இங்க வந்து என்னன்னா, போர்ட் ஹோல் ஓட்ட மாரி போட்டுருவாங்க. பேர் என்னன்னா, போர்ட் ஹோல். எதுக்காகன்னா, ஆவி வந்து சும்மா அவங்க வந்து ஒரு சாங்கியமா இது பண்ணியிருக்காங்க. போர்ட் ஹோல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு ஓட்ட மாரி குடுத்துருப்பாங்க. அதுல என்ன ஆகும்னா, ஆவி வந்து மூலியமா பேசுறதுக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு கற்பனையா வச்சிருக்காங்க அப்ப. இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அந்த போர்ட் ஹோல் அப்படிங்கிறது எந்த வடிவ கல்வெட்டுல, அதாவது எந்த வடிவ இறந்தவங்கள பிடிக்கிற நினைவு சின்னம் இருக்கு பார்த்தீங்களா? எந்த நினைவு சின்னத்துல இருக்கும்னு கேட்பாங்க. அப்ப டோல்மன்ல இருக்கும். அந்த போர்ட் ஹோல் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா, டோல்மன்ல இருக்கும். இந்த இறந்தவங்கள வந்து புதைக்கிறதுக்காக இந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருப்போம் நம்ப. இந்த நினைவு தூண் அப்படிங்கிறது அதான். இறந்தவங்கள புதைச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு கல்லு மாரி பெரிய செங்குத்தா ஒரு கல்ல வந்து ஊனி வச்சுட்டு போயிருவாங்க. அதே மாரி கருத்திட்டைகள் அப்படிங்கிறது என்னன்னா, இதே மாரி 2 பக்கம் கல் இருக்கா? இது மாரி 4 பக்கமும் என்ன பண்ணுவாங்க, கல்ல வச்சு மறைச்சுருவாங்க. மேல ஒரு கல்ல வச்சு மூடிருவாங்க. இதான் டோல்மன்னு சொல்லுவோம். கருத்திட்டைகள் சொல்லுவாங்க. பார்க்கறது வந்து நம்ப வீட்டுக்கு முன்னாடி திண்ண இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி திண்ண மாரி தான் அது இருக்கும். அதுக்கு இடையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஹோல் போட்டு வச்சுருவாங்க. எதுக்காகன்னா, அந்த ஆவிகள் வந்து வெளிய வந்து பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புக்ல இருக்கிற விஷயம் அவ்வளோதான். அத அப்படியே படிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். இப்ப இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சான்று எழுதிக்கங்க. காஞ்சிபுரத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா, காஞ்சியில இருக்கு. காஞ்சில வீரராகவாபுரம். வீர ராகவாபுரம். காஞ்சில வீரராகவாபுரத்துல இருக்கு. அடுத்து வந்து எங்க இருக்குன்னா, திண்டுக்கல்ல இருக்கு. திண்டுக்கல்ல கும்மாள மருதப்பட்டி. திண்டுக்கல்ல கும்மாள மருதப்பட்டி. அடுத்து திரும்ப மதுரையில வந்து நரசிங்கப்பட்டிலயும் இருக்கு. மதுரை நரசிங்கப்பட்டிலயும் இருக்கு. மதுரை நரசிங்கப்பட்டிலயுமே இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கங்க கொஞ்சம். டோல்மன் அப்படிங்கிறது எங்கெங்க இருக்குன்னா, காஞ்சி, அடுத்து வந்து காஞ்சி வீரராகவபுரத்துல இருக்கு. திண்டுக்கல் கும்மாளம் மருதப்பட்டியில இருக்கு. திண்டுக்கல் கும்மாளம் மருதப்பட்டியில இருக்கு. அடுத்து வந்து மதுரையில நரசிங்கப்பட்டியில இருக்கு. மதுரை நரசிங்கப்பட்டியில இருக்கு. ஓகே. இவ்வளோதான் வந்து என்னன்னா, நம்ம சப்போஸ் வந்து கல்வெட்டுகள் பத்தி பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கல்வெட்டுகள பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நடுக்கற்கள பத்தி பார்த்தோம். நினைவு தூண்கள் பத்தி பார்த்தோம். அடுத்து கருத்திட்டைகள் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நாணயங்கள். நெக்ஸ்ட் என்னது? நாணயங்கள பத்தி பார்ப்போம். இது ஓகே தானே? எதும் டவுட் இருக்கா அதுல? டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. சொல்றேன். டவுட் எதுவும் இல்லையா? அடுத்து போலாமா? சொல்லுங்க. எதுங்க? கருத்தடிகள வந்து எங்க சொல்றீங்க? மல்லசத்திரமா? புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கா? மல்லசத்திரம். ஆமா, ஓகே. ஆமாமா. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதுவே இருக்கு. அந்த அந்த எவிடன்ஸும் இருக்கு. இதுவுமே இருக்கு. வேற புக்ல குடுத்துருப்பாங்க. அதனால அங்க சொல்லியிருப்பேன் அப்படியே. அது வந்து 6த் புக்ல குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 6த் புக்ல 9த் புக்லயும் குடுத்துருப்பாங்க. அத வந்து நான் அப்படியே அங்க சொல்லியிருப்பேன். மலசத்திரம் காடு தான். ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். மல்லசத்திரம். டோல்மன் அப்படிங்கிறது மல்லசத்திரத்துல இருக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. மல்லசத்திரம்.
சரி. இப்ப வந்து சில எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருக்கும். இந்த ஆர்காலஜிலயே வந்து இதுல வந்து நம்ம புக்ல குடுத்துருக்க எவிடன்ஸு. இத மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்துப்போம். இது என்னதான் எழுதிக்கிறீங்கன்னா அப்படிங்கிறது. தொல்லியல் சான்றுன்னு எழுதிக்கங்க. ஓகே. இது மட்டும் எழுதிக்கங்க. நான் சொல்றத மட்டும் எழுதிக்கங்க. அ தொல்லியல் சான்று. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. அதனால நான் இங்கேயே சொல்லிடுறேன். அ வேளாண்மைக்கான சான்று. வேளாண்மைக்கான சான்று. எங்க கிடைச்சிருக்குன்னா, ஆதிச்சநல்லூர். பொருந்தல். ஆதிச்சநல்லூர், பொருந்தல். இங்க என்ன கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, மண்பான ஜாடி கிடைச்சிருக்கும். நெல் அ நெல்களை உடைய அதாவது அ நெல்லுடைய மண்பாண்டம் மண்பாண்டம் கிடைச்சிருக்கும். நெல்லுடைய மண்பாண்டம் கிடைச்சிருக்கும். மண்பாண்டம் இல்ல, மட்பாண்டம் கிடைச்சிருக்கும். நெல்லுடைய மட்பாண்ட ஜாடி கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து இரும்பு உருக்கறதுக்கான சான்று கிடைச்சிருக்கும். இரும்பு உருக்குதல். இரும்பு உருக்குதலுக்கான சான்று எங்க கிடைச்சிருக்குன்னா, கொடுமணல்ல கிடைச்சிருக்கும். இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும் பேர்லாம். கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. கொடுமணல் கிடைச்சிருக்கும். குண்டூர்ல கிடைச்சிருக்கும். கொடுமணல் குண்டூர்ல கிடைச்சிருக்கும். எழுதிக்கங்க. அடுத்து போலாம்ல. அடுத்து வந்து இரும்பு வாள். எழுதலன்னா கேளுங்க. நான் அது மாரி ஸ்டைல் காட்டுறேன். இரும்பு வாள். இந்த இரும்பு வாள் அப்படிங்க எங்க கிடைச்சிருக்கும்னா, புதுச்சேரியில கிடைச்சிருக்கும். இரும்பு வாள் அப்படிங்கிறது எங்க கிடைச்சுன்னா, புதுச்சேரியில கிடைச்சிருக்கும். சரிங்க. புதுச்சேரிய வந்து தாளமி குறிப்பு சொல்லியிருப்பார்ல. அது என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு புதுச்சேரிய? தாளமி வந்து புக்கு இந்த தொண்டீஸ், முசிறீஸ்லாம் சொல்லியிருக்காருல்ல. அது மாரி புதுச்சேரிய வந்து என்னான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு? பொதிகை. பொதிகை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. புதுச்சேரிய வந்து பொதிகை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பாத்தீங்கன்னா, இப்ப இரும்பு வாள் அதுக்கான சான்று எங்க இருக்குன்னா, புதுச்சேரியில இருக்கு. அடுத்து வந்து உருக்குதல். பொன் உருக்கு. பொன் உருக்குறதுக்கான சான்று எங்க கிடைச்சிருக்குன்னா, பட்டணம். எங்க இருக்குன்னா, கேரளால இருக்கு. பட்டணம் எங்க இருக்கு? கேரளா. அடுத்து வந்து கண்ணாடி மணி தொழிற்சாலை. கண்ணாடி மணி தொழிற்சாலை. கண்ணாடி மணி தொழிற்சாலை. இது வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா, அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்க இருக்குன்னா, பாண்டிச்சேரி தான். இதுவும் புதுச்சேரி தான். அரிக்கமேடு அப்படிங்கிறது புதுச்சேரி தான். புதுச்சேரின்னு எழுதிக்கங்க. புதுநெல்லை தான் பழக்கம் கிடையாது. புதுச்சேரின்னு எழுதிக்கங்க. அரிக்கமேடு, புதுச்சேரி. அடுத்து குடிக்காடு. 2மே வந்து கடலூர் பக்கத்துல இருக்கிற குடிக்காடு. குடிக்காடும், அரிக்கமேடும் பார்த்துக்கங்க. சரி. அடுத்து வந்து என்னன்னா, அ டெரகோட்டா.
அ ஒரே நிமிஷம் இருங்க. சரிங்க. நெல் உமி இருக்கு பார்த்தீங்களா? அந்த உமி பதித்த நெல் உமி பதித்த டெரகோட்டா முத்திரை கிடைச்சிருக்கும். நெல் உமி பறித்த டெரகோட்டா. டெரகோட்டான்னா அந்த களிமண்ல செஞ்ச ஒரு உருவம். ஒரு இதுதான். நெல் உமி. நெல் உமி பதிந்த டெரகோட்டா. டெரகோட்டா முத்திரை கிடைச்சிருக்கும். டெரகோட்டா முத்திரை. இது எங்க கிடைச்சிருக்கும்னா, கீழடியில. இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க. கீழடியில கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த தங்கத்தாலான பதக்கம் மாரி. தங்கத்திலான நம்ம இது என்ன வச்சுக்கலாம்னா, தங்க முத்திரைன்னு வச்சுக்கலாம். தங்க முத்திரை அல்லது பதக்கம். ஏன் கிடைச்சிருக்குன்னா, பொருந்தல்ல கிடைச்சிருக்கும். பொருந்தல் அப்படிங்கிறது பொருந்தல்ல கிடைச்சிருக்கும். திண்டுக்கல்ல இருக்கும். பொருந்தல் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா, திண்டுக்கல்ல இருக்கும். அடுத்து வந்து தங்க ஆபரணம். தங்க ஆபரணம் அல்லது அணிகலன். ஆபரணம். எங்க கிடைச்சுன்னா, பட்டணம் கிடைச்சிருக்கும். பட்டணம். தங்க ஆபரணம் அப்படிங்கிறது பட்டணம் கிடைச்சிருக்கும். பட்டணத்துல கிடைச்சிருக்கும். இது வேற எங்க கிடைக்குதுன்னா, அரிக்கமேடு. இது முக்கியமானது. இது வந்து கன்ஃபார்மா இது ஆப்ஷன்ல வைப்பாங்க. மத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா வேற என்ன இருக்குன்னா, அரிக்கமேடு, கீழடி. தென் வந்து வேற என்ன கிடைச்சிருக்குன்னா, அவ்வளோதான். இது 3 ஞாபகம் வச்சுக்கங்க. இது 3 ஞாபகம் வச்சுக்கங்க. பட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து 100 100க்கும் கதிர்கள். 100 100க்கும் கதிர்கள். இப்ப நெசவு பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் தறியெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பண்ட் சுத்தி இருக்கும். அந்த நூல வந்து 100க்கும் கதிர்கள்ன்னு சொல்லுவாங்க. 100 100க்கும் கதிர்கள். 100 100க்கும் கதிர்கள். அண்டு துணிகள். எங்க கிடைச்சிருக்குன்னா, கொடுமணல்ல கிடைச்சிருக்கும். இது நல்லா பார்த்துக்கணும். கொடுமணல்ல கிடைச்சிருக்கும். பெரிப்ளஸ் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஏற்கனவே நம்ம இத சொல்லியிருப்போம். அ அது என்னன்னா, ரொம்ப சிறந்த தரத்திலான டெக்ஸ்டைல்ஸ். அதாவது என்ன இருக்கும்னா, துணிகள் கிடைச்சிருக்கும். நல்ல சிறந்த தரத்தினால துணிகள் கிடைச்சிருக்கும். யார் சொல்லியிருப்பான்னா,
பெரியபிள்ளை சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டுல இது மாரி கிடைச்சிருக்கும். தமிழ்நாட்டுல நல்ல தரத்திலான துணிகள் கிடைச்சிருக்கும் அப்டின்ட்டு பெரிபுலஸ் அப்படிங்கிறவரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்து நாணயங்கள் போயிரலாம். அடுத்து என்னன்னா, நாணயங்கள். இது வந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தது போவோம். இது என்ன நாணயம்னா, காலிகுலா அண்டு நீரோ. இது ரோம் தங்க நாணயம். இது என்ன காலிகுலா அண்ட் நீரோ அப்படிங்கிறது என்னன்னா, ரோமோட தங்க நாணயம். ரோம் தங்க நாணயம். எங்க கிடைச்சிருக்குன்னா, புதுக்கோட்டையில கிடைச்சிருக்கும். எங்க கிடைச்சிருக்குன்னா, புதுக்கோட்டையில கிடைச்சிருக்கும். ரோம் தங்க நாணயம் அப்படிங்கிறது எங்க கிடைச்சிருக்கும்? புதுக்கோட்டையில கிடைச்சிருக்கும். இப்ப நாணயங்கள் அப்படிங்கிறது எப்படி உருவாகியிருக்கும்? இதுக்கு முன்னாடி நாணயங்கள்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நாணயங்கள் அப்படிங்கிறது யாரால வந்திருக்கும் அப்படின்னா, கிரேக்கர்கள் மற்றும் ரோம்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தங்க நாணயங்கள உற்பத்தி பண்ணுவாங்க. எங்கன்னா சங்க காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு தொழிற்சாலை உருவாக்கி மதுரை மதுரை அப்படிங்கிற இடத்துல வந்து தொழிற்சாலைய உருவாக்கி, அங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த தங்க நாணயம்லாம் வந்து அந்த ஃபேக்டரி மாரி தொழிற்சாலைகளே உருவாக்கி அங்க நாணயங்கள உற்பத்தி பண்ணுவாங்க. எந்த காலத்துல அப்படின்னா, யாரோட நாணயம் அப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, கிரேக்கர். கிரேக்கர், ரோம் நாணயங்கள். கிரேக்கர் மற்றும் ரோம் நாணயங்கள். எப்ப கிடைச்சிருக்குன்னா, சங்க காலத்துல கடைச்சங்க காலத்துல என்ன ஆகும்னா, கிரேக்கர் மற்றும் ரோம் நாணயம் கிடைச்சிருக்கும். இந்த எங்க மேக்ஸிமம் மதுரைன்னு சொல்லலாம். மதுரையில வந்து கிடைச்சிருக்கும். இந்த கிரேக் ரோம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, யவனர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த யவனர்கள் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்திருப்பாங்கன்னா, அயோனியா அப்படிங்கிற கிரேக்க பகுதி இருக்கு. வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஏசியால அயோனியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்கிருந்து வந்தவங்க தான் யவனர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரேக்கர்கள், ரோம்லாம் மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, யவனர்கள்ன்னு சொல்றாங்க. அவங்க கண்ணு வந்து நீல கலர்ல இருக்கும். அவங்க வந்து ஒயிட்டா இருப்பாங்க. அவங்க வந்து பூம்புகாருக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு சில சில இலக்கியம்லாம் சொல்லும். சரிங்களா? இப்ப இந்த யவனர்கள் அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா, மதுரை மற்றும் ஏன்னா இவங்க அங்க தான் ஆட்சி பண்றாங்க. அதாவது ஆட்சி பண்ணல. மதுரை அது மற்றும் பூகாருக்கு வராங்க. மதுரை மற்றும் புகாருக்கு வராங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, நாணயங்கள வெளியிடுறாங்க. அங்க என்ன பண்றாங்க? நாணயம் வந்து வெளியிடுறாங்க. நாணயம் அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா, அங்க வெளியிடுறாங்க. மதுரை மற்றும் புகார்ல நாணயங்கள வெளியிடுறாங்க. அவங்க வந்து யவனர்கள் அப்படிங்கிறது எப்படி இருப்பாங்கன்னா, நீலக்கண் கொண்டவங்களா மாறி இருப்பாங்க. அவங்க கண்ணு வந்து நீலக்கண் இருக்கும். கண்ணு வந்து நீல கலர்ல இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்க வெளியிடுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. மதுரை மற்றும் புகார்ல வெளியிடுறாங்க. மதுரை மற்றும் புகார்ல என்ன பண்றாங்கன்னா, அங்க வெளியிடுறாங்க. இது பார்த்துக்கங்க முக்கியமா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அகஸ்டஸ். நெக்ஸ்ட் யாரு? அகஸ்டஸ். அகஸ்டஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இவர் வந்து ரோமானியர் தான். அகஸ்டஸ் அப்படிங்கிறதும் ஒரு ரோமானியர் தான். அவரு என்னன்னா, அவரு நாணயம் வெளியிடுறாரு. அவர் என்ன பண்றாரு? நாணயத்த வெளியிடுறாரு. எங்கங்கன்னா, அரிக்கமேடு. அவங்க இது அரிக்கமேடு. அழகன்குளம். அரிக்கமேடு, அழகன்குளம். மதுரை, கொடுமணல். இந்த இடத்துலலாம் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நாணயத்த வெளியிடுறாரு. இது அரிக்கமேடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அழகன்குளம் இல்ல. அரிக்கமேடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா அந்த ரோம் அப்படின்னாவே, நாணயம் அப்படின்னாவே அரிக்கமேடு தான் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன்ல குடுப்பாங்க. இது மூலியமா என்ன தெரிய வருதுன்னா, ரோம் ரோம் கூட வணிக தொடர்பு இருந்துச்சுன்னு தெரிய வருது. வணிக தொடர்பு அறிய முடிகிறது. வணிக தொடர்பு அறிய முடிகிறது. ரோம் நாடோட வணிக தொடர்பு அப்படிங்கிறது அறிய முடிகிறது. இதான் வந்து என்னன்னா, நாணயங்கள் வெளியிடுறாங்க. சரி. அடுத்து வந்து என்னன்னா, சங்கம் ஏஜ்ல எந்த மாரி நாணயங்கள் வெளியிடுறாங்க? சங்க காலத்துல சங்க காலத்துல இருந்து எந்த மாரி நாணயம்லாம் வெளியிடுறாங்க? சங்க காலம். அப்ப வந்து நாணயங்கள் எந்த மாரி வெளியிடுறாங்க அப்படின்னா, நாணயங்கள் வந்து சதுர வடிவத்துல இருக்கு. நாணயங்கள் எந்த மாரி இருக்கு? சதுர வடிவத்துல இருக்கு. சங்க காலத்து நாணயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, சதுர வடிவத்துல இருக்கு. இப்ப சதுர வடிவத்துல பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, பாண்டியர்கள தான் மென்ஷன் பண்ணாங்க. இது நாணயம் ஃபுல்லாவே சதுர வடிவத்துல இருக்கு. இந்த பாண்டியரோட நாணயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு புறம் யானை இருக்கு. மறுபுறம் வந்து இரட்டை மீன்கள் இருக்கு. மறுபுறம் என்ன இருக்கு? இரட்டை மீன்கள். அடுத்து பல்லவர் காலத்தோட நாணயம் எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க. 11த் எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் இருக்கும். ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கங்க. இதுல வந்து ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா, இரட்டை மீன்கள் இருக்கும். இரட்டை மீன்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்னா, கப்பல் நந்தி இருக்கும். கப்பல் நந்தி இருக்கும். யாரோட நாணயம் இது? பல்லவர்கள். அடுத்து வந்து யாருன்னா, சோழர்கள். அடுத்து சோழர்கள் நாணயம். அப்ப சோழரோட சிம்பிள் என்னங்க? சின்னம் என்னது? புலி. இப்ப இவரோட இது நாணயம் அப்படிங்கிறது புலி. இங்க வந்து இரட்டை மீன்கள் இருக்கும். இது ஒரு பக்கம் வந்து என்னன்னா, புலி இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இரட்டை மீன்கள் இருக்கும். இப்ப இவங்க இவங்க வந்து சோழர்கள் தானே ஏன் இரட்டை மீன் வச்சிருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்கோம். எங்களுக்கு கீழ தான் வந்து யார் இருக்காங்கன்னா, பாண்டியர்களே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எடுத்து காட்டுறதுக்காக, ஒரு பக்கம் வந்து என்னன்னா புலி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இரட்டை மீன்கள வைக்கிறாங்க. செய்யல. இந்த மாரி வெளியிட்ட நாணயம் வந்து முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன் காலத்துல இந்த மாரி வெளியிட்டுருக்காங்க. அடுத்து வேற என்ன நாணயம் இருக்குன்னா, முக்கியமா சொல்றது வந்து 2ஆம் வரகுணன். வரகுண பாண்டியன். 2ஆம் வரகுண பாண்டியன். இவன் என்ன பண்றான்னா, தங்க நாணயத்துல தங்க நாணயத்துல கிறந்த எழுத்துல இது ரொம்ப முக்கியமானது. இவன் பெயர்ல அதாவது அவன் பெயர்லயே என்ன பண்றான்னா வெளியிடுறான். வரகுண பாண்டியன் அப்படிங்கிறது தங்க நாணயம் வெளியிடுறாரு. அவர் வந்து கிறந்த எழுத்துல வெளியிடுறாரு. யார் பேர்னா, அவரு பேர்லயே வந்து தங்க நாணயம் வந்து வெளியிடுறாரு. ஓகேவா? இதான் வந்து என்னன்னா, நாணயங்கள பத்தினது குறிப்பு இருக்கு. இந்த இந்த அளவுக்கு பார்த்துட்டா போதும். சரிங்களா? இப்ப சங்ககாலத்துல என்னன்னா, வடிவம் சதுர வடிவத்துல இருக்கு. செப்பு நாணயங்கள் அதிகமா காணப்படும். செப்பு நாணயங்கள் வந்து அதிகமா காணப்படும். அப்ப அகஸ்டஸ் வந்து அதிகமா அந்த ரோம் நாட்டு அரசர் அகஸ்டஸ் வந்து எங்க அதிகமா வெளியிட்டிருப்பாருன்னா, அரிக்கமேடு, அழகன்குளம், மதுரை, கொடுமணல் அப்படிங்கிற ஏரியால வந்து நாணயங்கள் வெளியிட்டிருப்பாரு. இது மூலியமா நம்ம ரோம் வணிக தொடர்பு அப்படிங்கிறது தெரிய வருது. ரோம் வணிக தொடர்பு அப்படிங்கிறது அறிய முடிகிறது. ஓகே. அடுத்து வந்து
தொல்பொருள் ஆய்வுகள். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, தொல்பொருள் ஆய்வுகள். தொல்பொருள் ஆய்வு. ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கறோம்னா, அ ஏற்கனவே நம்ம பார்த்ததா இருக்கும். அப்படியே சும்மா சும்மா ஒரு ரீகால் மாரி எழுதிக்கங்க. அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கம். இங்க அத்திரம்பாக்கம். அந்த அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது எதுக்குதான் சான்று? அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது எதுக்காகங்க சான்று? சவுண்டா சொல்லுங்க. என்னது? லோயர் பலேடிக். பழங்கற்காலம். அ கீழ் பழங்கற்காலத்துக்கான சான்று. இல்ல நம்ம வந்து பழங்கற்காலம் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஒருத்தவங்க மட்டும் தான் பிரியங்கா தானே ஆன்சர் பண்ணது. மத்தவங்கலாம் படிக்கலையா? இல்ல வேற யாராவது ஆன்சர் பண்ணீங்களா? ஒருத்தவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்கலாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்க என்ன கிடைச்சிருக்கும்? கற்கொடாரி கிடைச்சிருக்கும். கற்கொடாரி கிடைச்சிருக்கும். அடுத்த இடம் என்னன்னா பையம்பள்ளி. அடுத்து வந்து டீட்டெயிலா பார்ப்போம். சும்மா வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப இது வந்து ஒரு மேலோட்டமா பார்க்குறோம். அடுத்து தொல்பொருள் ஆய்வு ஆர்க்கியாலஜி அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலா பார்ப்போம் இப்ப. ஒவ்வொரு இத பத்தியும் ஃபுல்லா பார்ப்போம். இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ட்ரோ மாரி. இப்ப பையம்பள்ளி அப்படிங்கிறது புதிய கற்கால வாழ்விடம் கிடைச்சிருக்கும். புதிய கற்கால வாழ்விடங்கள். புதிய கற்கால வாழ்விடங்கள் கிடைச்சிருக்கும். இப்ப இங்க இது எப்படி கிடைச்சிருக்கும்னா, ஆ இங்க வந்து என்னன்னா, இப்ப நம்மலாம் ஒரு குடிசை வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிலம் இங்க இருக்கும். இந்த நிலத்துக்கு கீழ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளம் தோண்டிருவாங்க. நிலத்துக்கு கீழ என்ன பண்ணுவாங்க, ஒரு பள்ளம் மாரி தோண்டி, இந்த மேல என்ன இருக்கும்னா, குடிசை மட்டும் தான் இருக்கும். எப்படி நம்ம வந்து சைடுல செங்கல் வச்சு, சிமெண்ட் போட்டு கட்டுறோம். ஆனா, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பள்ளம் நோண்டிப்பாங்க. அந்த பள்ளத்த நோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, குடிசைய மட்டும் மேல வச்சு மூடிருவாங்க. இதான் நிலப்பகுதி. இது ஃபுல்லாவே என்ன பண்ணுது? நிலப்பகுதி. இது மேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூரை கொட்டாய் மாரி வச்சு, கூரை மாரி வச்சு மூடிருவாங்க. இங்க வந்து என்ன பண்ணுவோம், மக்கள் போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணுவோம், மக்கள் தங்கியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாரி சான்று எங்க கிடைச்சிருக்கணும் அப்டின்னா, இதான் புதிய கற்கால வாழ்விடங்கள்னு சொல்றாங்க. இந்த மாரி சான்று வந்து பையம்பள்ளியில கிடைச்சிருக்கும். இந்த பையம்பள்ளி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். பையம்பள்ளி அப்படிங்கிறது எங்க கிடைச்சிருக்கு? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா, அரிக்கமேடு. அடுத்து வந்து அரிக்கமேடு. இப்ப அரிக்கமேடுல என்ன கிடைச்சிருக்குன்னா, ரோமாட் நாணயம் கிடைச்சிருக்கும். ஏற்கனவே பார்த்த மாரி தான். இது இதெல்லாம் நான் சொல்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அதெல்லாம் தனியா எழுதி போடுறேன் இது மட்டும். ரோம் நாட்டு நாணயம் கிடைச்சிருக்கும். அரிக்கமேட்ல ரோம் நாட்டு நாணயம் கிடைச்சிருக்கும். அதனால ரோமானியர்களுக்கும் நமக்கும் வணிக தொடர்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வணிக தொடர்புகள்ன்ட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பொருந்தல். பொருந்தல் என்ன கிடைச்சிருக்குன்னா, நெல் ஜாடி கிடைச்சிருக்கும். பொருந்தல்ல நெல் ஜாடி கிடைச்சிருக்கும். இந்த நெல் ஜாடி அப்படிங்கிறது எந்த காலம்னா, பெருங்கற்காலம். நெல் ஜாடி அப்படிங்கிறது எங்க கிடைச்சது? எந்த காலம்னா, பெருங்கற்காலம். அடுத்து கீழடி. இந்த கீழடியில என்ன என்ன கிடைச்சிருக்குன்னா, இது வந்து நகர நாகரிகம்னு சொல்றாங்க. கீழடி என்ன சொல்றாங்க? நகர நாகரிகம். இது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிமு 2ஆம் நூற்றாண்டு. இங்க வந்து என்னென்ன கிடைச்சிருக்கும் அப்டின்னா, உறைக்கிணறு. இங்க வந்து உறைக்கிணறு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து முதுமக்கள் தாழி கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாழி கிடைச்சிருக்கு.
அடுத்து வந்து வேற என்ன கிடைச்சிருக்கும்னா, செங்கல், சுடுமண் கால்வாய் கிடைச்சிருக்கும். செங்கல்லால சுடுமண் கால்வாய். இப்ப கால்வாய்னா என்னன்னா, இந்த மாரி ஒரு ஓடை மாரி இப்படி போயிட்டு இருக்கும். செங்கல், சுடுமண் கால்வாய் கிடைச்சிருக்கும். அப்ப அது என்னன்னா, நம்ம இப்ப யூஸ் பண்ற மாரி ட்ரைனேஜ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ட்ரைனேஜ் மாரி போயிட்டு இருக்கும்ல, அந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். இதே மாரி எங்க கிடைச்சிருக்கும்னா, சிந்துவெளி நாகரிகத்தில கிடைச்சிருக்கும். சிந்துவெளி நாகரிகத்திலயும் இதே மாரி கிடைச்சிருக்கும். அதான் வந்து என்ன பண்ணோம்னா, இங்கேயும் கிடைச்சிருக்கு. அப்ப அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல வராங்க. சிந்துவெளி நாகரிகத்திலயும் இங்கேயும் அதே மாரி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வேற என்ன பார்க்க போறோம்னா, ஆதிச்சநல்லூர். இது நெறைய பார்ப்போம். சரிங்களா? இதெல்லாம் புக்ல குடுக்குறதுனால தனியா நான் எழுதி போடுறேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்டன்ட். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது, நெறைய டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். எனக்கு ஓகேவா? இங்க என்னன்னா பானை ஓடு ஓவியம் கிடைச்சிருக்கு. பானையோடு ஓவியம் கிடைச்சிருக்கு. இந்த ஓவியம் என்ன சொல்றாங்கன்னா, மோட்டிஃப்ன்னு சொல்லுவாங்க இத. இது வந்து இங்கிலீஷ்லயே தமிழ் இந்த வார்த்தையே அப்படிதான். மோட்டிஃப் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையே. தமிழ்லயும் இதே மாரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஏன்னா சரி. மோட்டிஐஎஃப் மோட்டிஃப் மோட்டிவ். இப்ப என்னன்னா இது இது மாரி வரைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? இது என்ன வரைஞ்சிருப்பாங்கன்னா, கடத்து மேட்ல ஒரு பெண் இருக்காங்க. அங்க வந்து என்னன்னா, நெற்கற்றை அதாவது நெல்ல புடிச்சு நெல்லு மாரி இருக்கும்ல. அந்த நாத்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த நாத்த புடிச்சு நிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பேக் சைட்ல என்ன இருக்காதுன்னா, நீல கொம்புள்ள மானும், கொக்கும் வந்து இருந்த மாரி வரைஞ்சிருக்காங்க. என்னன்னா, பானை ஓட்டுல இந்த மாரி வரைஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் வந்து நெல் க இருக்கு பார்த்தீங்களா? நெல் கதிரெல்லாம் கையில புடிச்சிட்டு இருக்கா. பின்னாடி என்ன இருக்குன்னா, நீண்ட கொம்புள்ள மான் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் கொக்கு இருக்கு. அதான் மோட்டிஃப்ன்னு சொல்றாங்க. இது எது மோட்டிஃப். இப்ப என்னன்னா கழுத்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு முக்கியம். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. களத்துமேடு. களத்துமேட்ல ஒரு பெண் இருக்கா. அவ என்ன பண்றான்னா, நெற்கட்டைய ஏந்தி நிக்கிறா. நெற்கட்டைய அது நெல்கற்றை. நெல்கற்றை ஏந்தி நிக்கிறா. ஏந்தி நிக்கிறா. அவ என்ன பண்றான்னா, அந்த பின்னாடி அந்த பேக் சைட்ல அவளுக்கு பின்னாடி பேக் சைட்ல என்ன இருக்குன்னா, நீண்ட கொம்புள்ள மான் இருக்கு. கொக்கும் இருக்கு. ஆ களத்து மாரி தானே, அதனால கொக்கும் இருக்கும். நீல கொம்புள்ள மான் இருக்கும். களத்து மாரி தானே, கொக்கும் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து முக்கியமானது பார்த்தாச்சு. சரி. இப்ப ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அம் கல்வெட்டு சான்று, அது இலக்கிய சான்று, சரிங்களா? கல்வெட்டு சான்று, இலக்கிய சான்று 2மே பார்த்தாச்சு. ஆ இந்த வரலாற்று சான்றுல இருந்து இலக்கிய சான்று, வெளிநாட்டு சான்று, நாணயங்கள், கல்வெட்டுகள், நடுக்கற்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப இன்னும் அடுத்து வேற என்ன பார்க்க போறோம்னா, இந்த மொழியியல் ஆய்வுகள் அப்படின்னு இருக்கு. இப்ப தமிழர் அப்படிங்கிறத அ இனத்தோற்றம் அப்படிங்கிறது எப்படி உருவாகியிருக்கும்? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. தமிழர் தோற்றம் அப்படிங்கிறது ஒரு 2 பிரிவா சொல்றாங்க. இவங்க வந்து எந்த மாரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு, இதுல நெறைய கொள்கை இருக்கு. அப்ப வந்து நம்ம அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இனவியல் ஆய்வு, மொழியியல் ஆய்வு அப்படின்னு சொல்றோம். தமிழர் தோற்றத்த என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 இதா ஆய்வு பண்றாங்க. தமிழர் தோற்றம் அப்படிங்கிறது, இவங்க என்னன்னா, நார்த் இந்தியாலருந்து இங்க வந்தாங்களா? இல்ல இங்கருந்து அங்க போனாங்களா? அப்படிங்கிற இவங்க வந்து எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத நெறைய குழப்பங்கள் இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 கான்செப்ட்டா பிரிக்கிறாங்க. இந்த ஆய்வே என்ன பண்றாங்கன்னா, 2 நடத்துறாங்க. ஒண்ணு வந்து இனவியல் ஆய்வு, இன்னொன்னு வந்து மொழியியல் ஆய்வு.
இன்னைக்கு வந்து மொழியியல் ஆய்வை முடிச்சிடலாம். இப்ப என்ன ஒரு காமனா இருக்கு. இந்த மொழியியல் ஆய்வு வந்து நம்ம முடிச்சிருவோம். மொழியியல் ஆய்வு. இந்த மொழியியல் ஆய்வு அப்படிங்கிறது இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பிலாஜி. மொழியியல் ஆய்வு அப்படிங்கிறத என்ன சொல்றோம்? பிலோலஜி. பிலோலஜி அப்படிங்கிறது. பிலோலஜி அப்படிங்கிறது மொழியியல் ஆய்வு பத்தி சொல்றோம். இது 2 தான் சொல்றாங்க. சரி. இப்ப வந்து சத்யநாத ஐயர் அவர்கள் இருக்காரு. சத்யநாத இதுலயே எழுதிக்கலாம். சத்யநாத ஐயர். சத்யநாத ஐயர் இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, மொழிய வந்து அளவுகோலா கொள்ளக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு இனத்த தான் ஒரு அளவுகோலா தமிழர் தோற்றம் அப்படிங்கிறதுக்கு மொழிய வந்து ஒரு அளவுகோலா கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாரு. மொழியை அளவுகோலாக இருக்கீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்களா? ரில்வான், பிரியங்கா இருக்கீங்க தானே? மொழியை அளவுகோலாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுக்கு வந்து என்னன்னா கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கொள்ளக்கூடாதுன்னு சொல்றது வந்து என்ன பண்றாரு? இவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அப்பன்னா என்ன இவரு என்ன மீனிங் என்னன்னா, இவர் வந்து மொழியை அளவுகோலா கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற மீனிங். இவர் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. யாராவது வந்து மொழியை அளவுகோலா கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அது வந்து அப்படிலாம் கிடையாது. மொழிய வந்து ஒரு அளவுகோலா கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு இவரு. அதுக்கு வந்து இவர் வந்து ஓகே சொல்றாரு. அப்ப மொழிய வந்து அளவுகோலா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் வந்து அதுக்கு அப்ப ஆப்போசிட்டா சொல்றாங்க. எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றவரு யாரு? சத்யநாத ஐயர் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. மொழியை அளவுகோலா கொள்ளக்கூடாதுன்னு சொல்ற யார் சொல்லியிருப்பாங்களோ, அவங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. சரிங்க. இப்ப வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழன் என்றோர் இனம் உண்டு. தனியே அவருக்கு குணம் உண்டுன்னு சொல்றாங்க. யார் சொல்லியிருப்பா? தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தனியே அவருக்கு குணம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாரு? நாமக்கல் கவிஞர். அடுத்து வந்து வேற யார் சொல்லியிருப்பான்னா, கமில் வி ஜிவலபில். கமில் வி ஜிவலபில். தமிழ்ல எதுனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மூல திராவிடர். மூல திராவிடர் அப்படிங்கிறது தென்னிந்திய பழங்குடியினர் அவர்னு சொல்றாங்க. மூல திராவிடர் அப்படிங்கிறது யார சொல்றாங்கன்னா, தென்னிந்திய பழங்குடியினர் தான் இது மூல திராவிடர். தென்னிந்திய பழங்குடியினர் தான் யாரு? மூல திராவிடர் அப்படின்னு யார் சொல்றா? கமில் ஜிவலபில் சொல்றாரு. அடுத்து வந்து இந்திய வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, அகத்தியலிங்கம். இது வந்து தமிழ் புக்லயே இருக்கும். அதை மென்ஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து இங்க எழுத வேணாம். பிராக்கெட்ல சும்மா சைடுல எழுதிக்கிங்க. இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் யாருன்னா, அகத்தியலிங்கம். இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து சங்க காலத்துல இல்லைன்னு சொல்றாங்க. திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து சங்க காலத்துல இல்ல. சங்க காலத்தில் காணப்படவில்லை. இல்லை. சங்க காலத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. திராவிடம் என்ற சொல் வந்து சங்க காலத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப யவனர்கள் வந்து இதை என்ன அழைக்கிறாங்கன்னா, இதுக்கு அப்புறம் தான். சங்க காலத்துல இல்ல.
அப்புறம் வந்து யவனர்கள் தான் என்னன்னா, இந்த இங்க தமிழர்கள் என்ன அழைக்கிறாங்கன்னா, திரளமிக்கி திரளமிக்கி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. கேன்னு வரும். திரளமிக்கி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. தமிழர்கள் தான் என்ன யவனர்கள் என்ன பண்றாங்கன்னா, திராவிடர்கள தமிழர்கள் என்ன அழைக்கிறாங்க? தெவலமிக்கி அப்படின்னு அழைக்கிறாங்க. வடமொழியில என்ன சொல்றாங்கன்னா, திராவிடா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. வடமொழியில திராவிடம் அப்படிங்கிறது வடமொழின்னு சொல்றாங்க. திராவிடம் அப்படிங்கிறது வடமொழின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு சான்று சொல்லியிருப்பாரு. இந்த ஹீராஸ் பாதிரியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஹீராஸ் பாதிரியார். இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லு வந்து தமிழ்ல இருந்து தான் வந்திருக்கும். திராவிடம் அப்படிங்கிற சொல்லு என்னது தமிழ்ல தான் வந்திருக்கும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து 9த் புக்லயே குடுத்திருப்பாங்க. தமிழா தமிழ் புக்ல 9த் தமிழ் புக்ல குடுத்திருப்பாங்க. தமிழா 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 ட்ரமிழா அடுத்தது ட்ரிமிலான்னு டி வரும். ட்ரெமிலான்னு வரும். அடுத்து ட்ரமிழா அடுத்து வந்து திரவிடா திரவிடா, திராவிடா அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்ட்டு ஹீராஸ் பாதிரியார் விளக்கம் சொல்லியிருப்பாரு. ஹீராஸ் பாதிரியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. ஆதிசங்கர் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து திராவிட தேசம் சொல்லியிருப்பாரு. ஆதிசங்கர் அப்படிங்கிறவங்க திராவிட தேசம் சொல்லியிருப்பாரு. ஆதிசங்கர் அப்படிங்கிறவங்க திராவிட தேசம் சொல்லியிருப்பாரு. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். நந்திவர்மன் பார்த்திருப்பார்களா? அவரும் வந்து நந்திவர்மன். அவர் என்ன பண்ணியிருப்பாரு? தமிழ் மன்னர்கள திராவிட மன்னர்கள்னு சொல்லியிருப்பாரு. திராவிட மன்னர்கள்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. இதான் வந்து என்னன்னா, மொழிகள் பத்தின சான்று. இந்த மொழிய வச்சு தமிழ் தான் திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லி மொழிய வச்சு சான்று சொல்றாங்க. முன்னாடி இது ஏற்கனவே பார்த்திருப்போம். இந்த கங்காதேவி அப்படிங்கிற மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல திராவிட தேசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டா அது மட்டும் எழுதிங்க. கங்காதேவி. மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல மதுரா விஜயம் அப்படி நூல்ல திராவிட தேசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதனா தமிழ் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணது திராவிட தேசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிறது இருக்கும். வடமொழியில இருக்கும். சரி ஓகேங்க. இது மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து வினையல் சான்று வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இது இது வந்து மொழியியல் சான்று, மொழியியல் ஆய்வுகள் பத்தினது குறிப்பு. அடுத்து இனவியல் ஆய்வு வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தமிழர்கள் எப்படி தோன்றுனாங்க அப்படின்ட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி தேங்க் யூங்க.